இன்சாட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பர்த்டே விஷ்காக ஒரு சின்ன ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ ஜஸ்ட் சென்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இன்சாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் நீங்கள் ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீடியோவை இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்கள் விருப்பம். நான் வீடியோவை இன்சர்ட் பண்ணுறேன், அதனால நான் வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நியூவை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். இப்போ நான் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இப்போ சைஸ் ஆல்ரெடி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு 16:9 இருக்கு. இப்போ கேன்வாஸை கிளிக் பண்ணிட்டு 9:16 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணோன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே இருக்கிற மெனுவை லைட்டாக மூவ் பண்ணி பிஇபியை கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள மெட்டீரியலை கிளிக் பண்ணிக்கங்க. மெட்டீரியலுக்குள்ள கிரீன் ஸ்கிரீனுக்குள்ள லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா பாருங்க பர்த்டே விஷஸ் பண்ண ஒரு கார்டு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்துக்குங்க. இப்போ அதை அப்படியே மூவ் பண்ணி கிரீன் கலர் வர்ற இடத்துல வச்சுட்டு கட் அவுட்டை கிளிக் பண்ணிக்கங்க. கட் அவுட்டுக்குள்ள குரோமோவை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனுக்குள்ள ரவுண்ட் ஷேப் உள்ள வந்துருச்சு. ஸோ கிரீன் மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னால் வந்துடும். கிரீன் ஹைட் ஆயிரும். டிக் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் பர்த்டே விஷ் பண்ணுறவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம்.